வீரப்பனுடைய அடிப்படை முசுக்குந்தி அப்படிங்கிற அந்த கருங்குரங்கு இருக்குது. அது மனிதனை ஒத்தம் கொள்ள முடியாது. மனிதனை மாதிரியே சார்பான அறிவுடையது, சிந்தனையுடையது, எல்லாத்தையும் செய்யக்கூடியது. இந்த குரங்கு என்னென்ன பழங்களை என்னென்ன காய்களை சாப்பிடுன்னு பார்க்குறாரு. விஷமாக இருந்தால் அது சாப்பிடாது. அதை சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. குரங்கு ரத்தங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி வரும், நமக்கான பலம் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் கருங்குரங்கு இவர் அந்த குரங்கு ரத்தத்தை விரும்பி சாப்பிடுவார். அதனுடைய கறியும் சமைச்சு சாப்பிடுவாங்க. அது அறிவியல் ரீதியாக பாம்பு கடிச்சா கீரி ஒன்று இருக்கும். கீரி பாம்போட சண்டை போடும், பாம்பை கொண்டுடும். ஆனால் பாம்பு அந்த நேரத்தில் கீரியை கடிச்சிருக்கும். கீரி அடுத்து என்ன செய்யறதுங்கிற பார்க்குறாரு. மண்ணை பறிக்குது. ஒரு வேர் அந்த மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அந்த வேரை அது கடிச்சு சாப்பிடுது. அந்த வேரை எடுத்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறார். அடுத்து இவர் ஒரு விஷக்கடி கடிச்சதுக்கு பிறகு அந்த வேரை அவர் கடிச்சு சாப்பிடும் போது அந்த விஷம் முறிந்து போயிடுது. வீரப்பன் சின்ன வயசுல ஒரு 3 வயசு 4 வயசு பையனா இருக்கும்போதே காட்டுக்குள்ள போறாரு. சரிவுல போயிட்டு இருக்காரு. கீழே சரிஞ்சு விழுந்துறாரு. காலில் முழங்கால ஒரு ரத்த காயம் ஏற்பட்டது. இந்த உரம்பு பூடுன்னு ஒரு பூட்டு இருக்கும். அந்த பூட்டை பறிச்சு கசக்கி அதனுடைய சாரை வச்சிட்டோம்னா அந்த புண்ணு அப்படியே காஞ்சிடும். இதுல விஷக்கிழங்கு இருக்கு, சிலது பிச்சுக்கிற அந்த உரல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு இருக்கு, சிலது நுகர்ந்து பார்த்தாவே நமக்கு மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி கெட்ட வாசம் வீசக்கூடியது இருக்கு. அந்த வகையில கடுமையான விஷக்கடிக்கு உள்ளான பாம்பினுடைய விஷத்தை முறியடிக்கிறதுக்கான மூலிகைகளையும் அவர் வச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. வீரப்பனுக்கும் அந்த துப்பாக்கிக்கும் உள்ள ஒரு பந்தம், அது ஒரு காதல்னே சொல்லலாம். என்னவா அந்த அளவுக்கு வீரப்பனு துப்பாக்கி இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மை இல்லை? அது வேட்டைக்காரங்களுக்கு துப்பாக்கி மேலே ஒரு அதீதமான ஈடுபாடு இருக்கும். ஒவ்வொரு நாளும் இப்போ பல வேட்டைக்காரங்களை பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி கையாளக்கூடிய ஆளுக்கு பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. வருஷத்துக்கு 3 முறை 4 முறை உட்காந்து அந்த துப்பாக்கி சுத்தம் பண்ணுறது, எண்ணெய் போட்டு துடைக்கிறது, பேரலுக்கு உள்ள ப்ரெஷ்ஷை விட்டு சுத்தம் பண்ணுறது, தோட்டாவையெல்லாம் போட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது, தூக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்துட்டு வருது. இப்படி ஒரு இயற்கையாக ஒரு ஈடுபாடு இருக்கும். யூஸ் பண்ணனாலும் சும்மா வச்சு நடந்து போயிட்டு அது அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு, காதல். வீரப்பனுக்கு அது ரொம்ப அதிகம். அது வேட்டை காலத்தில் எந்த நேரத்திலும் வேட்டைக்கு போக தயார் இருந்தனால துப்பாக்கி இல்லாமல் காட்டுக்குள்ளே போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் குற்ற வழக்கெல்லாம் அதிகமானதுக்கு பிறகு காவல்துறை தேட ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர் துப்பாக்கி இல்லாமல் பார்க்க முடியாது. குளிக்கும்போது கூட அந்த குளிக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் துப்பாக்கி வச்சுருப்பார். டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான் வச்சுருப்பார். சாப்பிடும்போதும் துப்பாக்கி மடி மேலே தான் இருக்கும், அல்லது தூக்கி இப்படி பக்கத்தில் வைப்பார். பெரும்பாலும் வலது கையில் சாப்பிட்டாருன்னா இடது கை பக்கத்தில் துப்பாக்கி இருக்கும், இல்லைனா பெரும்பாலும் வலது கை பக்கத்தில் தான் துப்பாக்கி வச்சுருப்பார். நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது பார்த்திங்கன்னா வலது கையில் துப்பாக்கி இருக்கும். திரும்பி படுத்தாருன்னா இந்த பக்கம் தூக்கி வச்சுருவார். அது மாதிரி துப்பாக்கியோட ஒட்டி பிறந்த ஒரு மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருப்பார். இது வீரப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா போராளி குழுவை சேர்ந்த போராளிகளுக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அதில் வீரப்பன் கொஞ்சம் அதீதமான ஈடுபாட்டோடு இருந்தனால தான். சரி, அதே மாதிரி இப்போ காட்டில் இருக்காங்கன்னா அந்த காட்டு வைத்தியம் இருக்குல்ல சார், அந்த காட்டில் இருக்க இலைகளை வச்சு அங்கே இருக்கிறத வச்சு வைத்தியம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சின்ன அடிப்பட்டதாக இருக்கட்டும், காய்ச்சலுக்கோ இந்த மாதிரி அந்த மாதிரியான வைத்தியத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் சார்? இல்லை, அது இயல்பாகவே காட்டுக்குள்ளே தொடர்ந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். வீரப்பன் சின்ன வயசில் ஒரு 3 வயசு 4 வயசு பையனாக இருக்கும்போதே காட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போது ஒரு சரிவில் போயிட்டுருக்காரு. கீழே சரிஞ்சு விழுந்துடுறாரு. சரிஞ்சு விழுந்துட்டாருன்னா காலில் முழங்காலில் ஒரு ரத்த காயம் ஏற்பட்டது. இந்த ரத்த காயம் ஏற்பட்டுன்னா அங்கே இருக்கிற பெரியவங்க, அந்த வயசில் ஒரு 50-60 வயசே கிடந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல நல்ல நீர்நிலையாக இருந்ததுன்னா இந்த உரம்பு பூடுன்னு ஒரு பூட்டு இருக்கும். அதுக்கு நம்ம தாவரவியல் பேர் வேறுன்னு சொல்லுவாங்க. அந்த பூட்டை பறித்து கசக்கி அதனுடைய சாரை வச்சிட்டோம்னா அந்த புண்ணு அப்படியே காஞ்சிடும். அந்த மாதிரி பூண்டு இல்லாத காட்டு பகுதியாக இருந்தால் வேளாம்பட்டை ஒன்று இருக்கும், வெள்ளை வேளான்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வேளா மரத்தினுடைய ஒரு பட்டை இருக்குது. அந்த பட்டையை எடுத்து லேசாக அருவாள்லையோ அல்லது கல்லையோ கொட்டி அதுலேருந்து வரக்கூடிய சாரை அந்த புண்ணில் வச்சோம்னா அது காஞ்சிடும். அல்லது இது எதுவுமே கிடைக்கலனா காட்டுக்குள்ளே எரிஞ்சிருக்கிற நெருப்பு எரிஞ்சிருந்த இடத்துலேருந்து சாம்பல் இருக்குது, சாம்பல் எடுத்து வச்சாங்கன்னா அது காஞ்சிடும். இது சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு எது எதுக்குன்னு தேவைப்படும். அதே மாதிரி பாம்பு கடிச்சா அதான் கேட்குது. விலங்குகள் ஏதாவது கடிச்சாலோ இல்லை பாம்பு விலங்கு குரங்கு ரத்தம்லாம் அவர் எடுத்து வச்சிருப்பாரு, யூஸ் பண்ணுவாருன்ற மாதிரிலாம் சொல்லி. குரங்கு ரத்தங்கிறது அந்த பகுதியில் இன்று வரைக்கும் தொற்று இருக்க ஒரு நம்பிக்கை. நோய் எதிர்ப்பு சக்தி வரும், நமக்கான பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. அது அறிவியல் ரீதியாக அது உண்மையா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கருங்குரங்கு, அது முசுக்கந்திம்பாங்க, நம்ம நீல்கிரிஸ் லங்கூர் அதனுடைய ஒரு வகை. நீல்கிரிஸ் லங்கூர் அல்ல, அதை ஒத்து இருக்கிற ஒரு குரங்கு வகை. அது இந்த காட்டில் இருக்குது. அந்த குரங்கனுடைய ரத்தத்தை குடிப்பாங்க. அதனுடைய கறியும் சமைச்சு சாப்பிடுவாங்க. அது எல்லாமே செய்வாங்க. அந்த குரங்குகளை எப்படி பிடிப்பார், அதனுடைய வேட்டை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் என்னுடைய நூலில் நான் எழுதியிருக்கேன். அது முதல் பகுதியில் நான் அதை கொண்டு வர முடியல. 2வது பதிப்பில் அது எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன், எப்படியெல்லாம் வேட்டையாடுவாங்கிறது. அந்த அடிப்படையில் இவர் அந்த குரங்கு ரத்தத்தை விரும்பி சாப்பிடுவார். அதே மாதிரி குரங்கு அல்லது விலங்குகள் ஒரு பிரச்சனை, அதாவது குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த கீரி ஒன்று இருக்கும்.
கீரி பாம்போட சண்டை போடும், பாம்பை கொன்னுடும், பாம்பை கடித்து கொன்னுடும். ஆனால் பாம்பு அந்த நேரத்தில் கீரியை கடிச்சிருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கீரி அடுத்து என்ன செய்கிறதுங்கிற பார்க்குறாரு. அந்த பாம்போட சண்டை போட்டு பாம்பை கொன்னதுக்கு பிறகு கீரியினுடைய உடலில் பல இடங்களில் பாம்பு கடிச்சனுடைய காயங்கள் இருக்குது. கடைசி அந்த கீரி காட்டுக்குள்ள ஒரு பகுதிக்கு போயிட்டு ஒரு இடத்துல மண்ணை பறிக்குது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அது மண்ணை பறித்து எடுத்ததுக்கு பிறகு ஒரு வேர் அந்த மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த வேரை அது கடித்து சாப்பிடுது. அதை அந்த பின்னால் தொடர்ந்து போனோன்னு அவர் பார்க்குறாரு. அந்த வேரை எடுத்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறார். அடுத்து இவர் ஒரு விஷக்கடி கடித்ததுக்கு பிறகு அந்த வேரை அவர் கடித்து சாப்பிடும் போது அந்த விஷம் முறிந்து போயிடுது. இந்த அடிப்படையில் வீரப்பன் பல இலைகுடிகள், வேர்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கார். குறிப்பாக அவர் என்ன செய்வார்னா, வீரப்பனுடைய அடிப்படை முசுக்குந்தி அப்படிங்கிற அந்த கருங்குரங்கு இருக்குது. அது மனிதனை ஒத்தம் கொள்ள முடியாது. மனிதனை மாதிரியே சார்பான அறிவுடையது, சிந்தனையுடையது, எல்லாத்தையும் செய்யக்கூடியது. இந்த குரங்கு என்னென்ன பழங்களை என்னென்ன காய்களை சாப்பிடுதுன்னு பார்க்குறாரு. அதை சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. விஷமாக இருந்தால் அது சாப்பிடாது. அது என்னென்ன கொழுந்துகளை சாப்பிடுது, என்னென்ன பட்டைகளை எல்லாம் சாப்பிடுது, இது எல்லாமே இவர் சாப்பிடும்போது இவருக்கு கொஞ்சம் அந்த குரங்கு வந்து ஃபாலோ பண்ணி இது அது சாப்பிடுவாங்க சார். ஆமாம், இவர் காட்டுக்குள்ளேயே போய் நம்ம ஒரு மரத்தில் ஒரு பழம் இருக்குது, அந்த பழம் என்ன பேருன்னு தெரியாது. நான் அந்த பழத்தை காமிச்சு ஆனால் இது சாப்பிடலாமாம்மா, ஏன்னா சேத்துக்குடி முதலே சொல்லிடுவார், நீ ஏதாவது உள்ளே போய் காட்டில் இருக்கிற பழம் வேறு கிழங்குன்னு ஏதாவது சாப்பிட்றாத. சில வேரை நீ கையில் தொட்டு அதை நம்ம என்ன ஒரு கிழங்கை பார்த்தோன்னா உடச்சி தானே பார்ப்போம், உடச்சி பார்த்துட்டு மோந்து பார்ப்போம். இது இயல்பாக எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பழக்கம். அல்லது கீழே கோடு போட்டு பார்ப்போம். ஒரு முறை நான் காட்டில் இருக்கக்கூடிய இந்த பாப்பாக்குடி கிழங்குன்னு ஒன்று இருக்கும். அது நல்ல இனிமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, தண்ணி தாகத்தை குறைக்கும். அந்த மாதிரி கிழங்கு நினச்சி ஒரு கிழங்கு எடுத்தேன். கிழங்கு எடுத்து கையில் கோடு போட்டு அதை திறந்து பார்க்கலான்னு இப்படி கோடு போடும்போது எரிச்சல் ஆரம்பிச்சிட்டது, பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சேத்துக்குழி சொன்ன அப்படியே எதையும் இங்கே இருக்கிற எதையும் என்னை கேட்காம எடுக்க வேணாம் அப்படின்னாரு. இதில் விஷக்கிழங்கு இருக்குது, சிலது பிச்சுக்கிற அந்த உரல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு இருக்குது, சிலது வந்து நுகர்ந்து பார்த்தாவே நமக்கு மயக்கம் வந்துடும், அந்த மாதிரி கெட்ட வாசம் வீசக்கூடியது இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு தான் எடுக்கிறதுனால அப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலையும் நான் ஒரு பழத்தை பார்த்தோன்னா இது என்ன நெல்லிக்காயை கூட நான் அவங்கள கேட்டு தான் சாப்பிடுவேன். இது என்னென்னு கேட்டால் அது வீரப்பன் சொல்லுவார், இது குரங்கு சாப்பிடுவேன், நம்ம சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 4 மட்டும் சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்டா வயிற்றால போகும். இந்த மாதிரி அந்த குரங்கு சாப்பிட்றது, விலங்குகள் சாப்பிட்ற எல்லாத்தையும் பின்தொடர்ந்து எதை சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறதை அவங்க கற்று வச்சுருக்காங்க. அது அறிவியல் பூர்வமாக எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியலனால பாதுகாப்புக்கு தேவையான அளவுக்கு அந்த அவங்க அடிப்படை தேவைக்கு எதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் கற்று வச்சுருக்காங்க. அந்த வகையில் கடுமையான விஷக்கடிக்கு உள்ளான பாம்பினுடைய விஷத்தை முறியடிக்கிறதுக்கான மூலிகைகளையும் அவர் வச்சிருந்தார். எதுவுமே ஒரு மருத்துவ வசதி எதுவுமே தேவையில்லை, ஒரு வெளியே இருந்து எந்த ஒரு மருத்துவம் எதுவுமே இல்லாமல் வாழ்றதுக்கான எல்லாமே வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அந்தந்த பகுதியில் அது கிடைக்கும் அப்படிங்கிறதே அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். குறிப்பாக சத்தியமங்கலம் காடுகளில் இருக்கிற ஒரு வேர் நீலகிரியில் இருக்காது. அப்போ நீலகிரிக்கு போனால் அது வேற தான் பயன்படுத்தணும். சத்தியமங்கலம் நீலகிரியில் இந்த 2 பக்கம் இருக்கிறது மாதேஸ்வர மலையில் இருக்காது. மாதேஸ்வர மலை இந்த 3 மலைப்பகுதியில் இருக்கிறது குடகு மலைப்பகுதியில் இருக்காது. இப்படி மண்ணும் நிலமும் இடமும் சார்ந்திருக்கிற இடத்துக்கு தக்கபடியான பொருள்கள் எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். கடைசி கொலை அப்படின்னா வீரப்பன் செய்த கடைசி கொலைனா என்ன? ஏன்னா அதுக்கப்புறம் சரண்டர் அடைஞ்சிடறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் அடுத்த ஃபேமிலியோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாருன்ற மாதிரி. அது முதல் கொலை, அதை பற்றி முழுமையான தரவுகள் இருக்குது. நான் பல முறை கேட்டிருக்கேன், பேசும்போது ரொம்ப எத்தனை கொலை பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு கணக்கு இல்லைம்பார். போலீஸ் சொல்லி இருக்கிற குற்றத்தின்படி 132 கொலைகள் செய்ததாக ஒரு கணக்கு இருக்குது. அந்த 132 கொலைகளில் வீரப்பன் செய்யாத சில கொலையும் வீரப்பன் மேலே போட்டாங்க. அது இருக்குது, ஒரு 3-4 கொலைகள் அவர் தொடர்பில்லை, நான் மேலே போட்டாங்க. ஆனால் வீரப்பன் செஞ்ச கொலையிலேயே அந்த 132 ஒரு பாதி அளவுக்கு, அது ஒரு 50-60 பேருக்கான அந்த கொலைகளை போலீஸுக்கே தெரியாது. காவல்துறையினுடைய கணக்கீட்டின்படி வீரப்பன் கடைசியாக செஞ்ச கொலை அப்படிங்கிறது 2002 நாகப்பா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது. நாகப்பாவை கடத்தினது வீரப்பன், கொன்னது தமிழ்நாடு அதிரடிப்படை. ஆனால் அந்த வழக்கும் வீரப்பன் மேலே விழுந்துருது. அதனால் அவருடைய குற்ற வழக்கையில் பார்த்தோம்னா 2002 நவம்பரில் நடந்திருக்கிற நாகப்பா கொலை தான் கடைசி கொலை. ஆனால் அவர் செஞ்ச கொலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2000க்கு முன்னதான், 2000க்கு பிறகு அவர் யாரையும் கொன்ன மாதிரி ரெக்கார்டில் 98, 99, 2000 காலகட்டங்களில் கந்தவேல், பக்தவக்சரம், ராஜாமணி அப்படிங்கிற போலீஸ் இன்ஃபார்மர்களை கொண்டாரு. அதுக்கடுத்து அவங்களுடைய கூட்டாளியாக இருந்த மேக்கான் ரங்கசாமி அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டுறாங்க. அது சேத்துக்குழி கோவிந்தன் கொண்டது. வீரப்பன் கொண்டது 1999 கடைசியாக நடந்தது. ராஜாமணி அப்படிங்கிற ஒருத்தராக இருக்குது, அதுதான் வீரப்பனுடைய ஆள்காட்டி, அவர் தான் கொண்டாரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் அவர் எதுவும் கொலை பண்ணல. இந்த நேரத்துக்கு முன்னாலேயே சில நேரங்களில் போலீஸ் இன்ஃபார்மர்னு சொல்லி போலீஸ் அனுப்பின சில உளவாளிகளை அங்கங்கே கொண்டதாக சொன்னார்.
அது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ராஜாமணி தான் அவருடைய கடைசி கொலை. அதுக்கப்புறம் அவர் யாரையும் ஸோ இந்த 132ன்றது போலீஸ் வட்டாரத்தில் இருக்க ஒரு கணக்கு வழக்கு தான். அவருக்கான எவ்வளோ என்னன்றது அது இன்னும் அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ இருக்குங்கிறத கேட்கும்போது சொல்லுவார், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சொல்லுவார். அது போலீஸில் ஒன்று இன்ஃபார்மர் அனுப்பி வைப்பாங்க. அந்த இன்ஃபார்மர் யார் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியும், ஆனால் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாது, அந்த ஊருக்கு தெரியாது. மலைப்பகுதியில் சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனால் ஈரோடு மாவட்டம் வரும், இன்னொரு 5 கிலோமீட்டர் போனால் கர்நாடகா வந்துடும். அந்த 5வது கிலோமீட்டரில் ஒரு மர்டர் நடந்துட்டுன்னா அது கர்நாடகா காவல்துறையுடைய வழக்குகள் இருக்கும், தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாது. இந்த மாதிரி போலீஸார் அனுப்பின இன்ஃபார்மரில் வீரப்பன் கொண்டிருக்கார். கொண்டுட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்கன்னா அவங்கள அடிக்கலாங்கிற மாதிரிலாம் காத்திருந்திருக்காரு. ஆனால் போலீஸ் அப்படியெல்லாம் வரதில்லை. அதுக்கு அடையாளம் தெரியாத பிணமாகவே காலப்போக்கில் அப்படியே கொண்டு வராங்க. சரி, இப்போ காட்டில் கொலை பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த உடலை வந்து என்ன பண்ணுவாங்க? ஏன்னா வெட்டி மீனுக்கு போட்டுருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க நிறைய இது. ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி. சாட்சி கிடைக்கக்கூடாதுங்கிறனால ஒரு ஆரம்ப காலத்தில், அதாவது ஒரு குறுகிய எல்லை, செங்கப்பாடி, ஒகேனக்கல், மேட்டூர் அப்படிங்கிற அந்த காட்டுப்பகுதி ஒட்டி இந்த பகுதியில் வாழும்போது போலீஸுக்கு உடல் கிடைக்கக்கூடாதுன்னு அதை வெட்டி மீனுக்கு போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய எல்லை விரிவடைந்து பெரிய அளவில் போனதுக்கு பிறகு கொண்டுட்டாங்கன்னா மேக்சிமம் அந்த உடல் அதிகபட்சம் ஒரு 3-4 நாளில் ஏதாவது விலங்குகள் சாப்பிட்ரும். அங்கேயே போட்டுருவாங்க. போதும், மனிதனுடைய ரத்த வாடை அடிச்சுனாவே, உடலிருந்து வரக்கூடிய ரத்த வாடை இருக்குல்ல, அந்த வாடை வெளியில் காற்றுல பரவ ஆரம்பிச்சினாவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளாகவே காட்டு விலங்குகள் ஏதாவது வந்துடும். இந்த பிணந்தண்ணி கழுகுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடும். வந்துன்னா 2-3 நாளில் உடல் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன். ஆனால் பெரும்பாலும் வீரப்பன் அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்காரு, அது சூழ்நிலை கருதி. வேறு ஏதாவது நம்ம துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டோம்னா காவல்துறையோ பக்கத்தில் கேம்ப் இருந்தால் ஆளுக்கு வந்துடுவாங்கன்னு அந்த மாதிரி போட்டு போயிருக்காரு. பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா கொண்டதுக்கு பிறகு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாறை சந்தில், அதாவது ஒவ்வொரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஆற்றுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஓடை இருக்கும். அந்த மாதிரியான ஓடை இருக்கிற இடத்துல போட்டு பக்கத்தில் காஞ்சி போன விறகுகள் மரக்கட்டைகள் கிடைக்கல, அதையெல்லாம் மேலே தூக்கி போட்டு நெருப்பு வச்சுருவாங்க. நெருப்பு வச்சு பெரிய 2 கட்டையை தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அது எரியும் போது அங்கே எலும்பு கூட இருக்காது, சாம்பலாயிரும். அடுத்து ஒரு 1 மாதம் 2 மாதம் மழை பெஞ்சு தண்ணி போகும்போது இது அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி தடையுமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி பெரும்பாலும் நெருப்பு போட்டு எரிச்சிட்டு போகிறதுங்கிறது அவருடைய வழக்கம். முதல் கொலை பரமசிவம் கொலையும் நெருப்பு கட்டையை போட்டு எரிச்சிடுறாங்க. பரமசிவத்தினுடைய கை காலினுடைய ஒரு பகுதி மட்டும் தான் கிடைக்குது, மீதெல்லாம் எரிஞ்சு போயிடுது. அதுதான் போலீஸ் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வராங்க. கடைசி கொலை கந்தவேல் கொலை வரைக்கும் அந்த மாதிரி தான். இப்போ நெருப்பு போட்டு எரிக்கும் போது அந்த புகையெல்லாம் மேலே போகணும் சார், அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல? நீங்கள் காடு அப்படிங்கிறதை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஏரியாவை சொல்கிறீங்க. இந்த காடு அப்படிங்கிறது ஒரு 500-600 கிலோமீட்டர் நீளமும் 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா காவல்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆண்டுகள் பணியாற்றினவங்களை பற்றி நான் பேசும்போது கூட அவங்களுக்கு ஒரு 300 மலைகள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. மலைத்தொடர்னு அந்த மலைகள் 300 இருக்கிறாங்க. வீரப்பன்கிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1200 மலைகள் இருந்ததுனார். அதில் எனக்கு 800 மலைகள் தெரியும், ஆனால் 1200 மலைகள் இருக்கிறார். இந்த மாதிரி இந்த மலை குன்றுகள் அப்படியே தொடர்ந்து அடுக்கடுக்காக போயிட்டுல, இதுக்கு இடையில் ஒரு இடத்துல நீங்கள் நெருப்பு போட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அந்த நெருப்பு எரியறது அந்த மலைக்கு அடுத்த மலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மலையில் இருக்கக்கூடியவங்களும் சாதாரணமாக தொடர்ந்து 5-6 மணி நேரம் நெருப்பு எரியுது. அந்த நெருப்பில் ஏதாவது மாறுபட்ட வாடையோ அல்லது அதனுடைய வித்தியாசமாக ஏதாவது தெரிஞ்சால் தான் சந்தேகப்படுவாங்க. இல்லைன்னா காட்டுக்குள்ளே சராசரியாக கிழங்கு வேக வைக்கிறதுக்கு அல்லது காட்டு பண்ணி சுட்டு கறி சமைக்கிறது, உணவுக்காக நெருப்பு வச்சு சமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அந்தந்த பக்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் அவங்க நினைப்பாங்க. பெருசாக இது ஆளை அங்கே சுட்டு போட்டு எரிக்கிறாங்கிறதெல்லாம் தெரியாது. இன்னும் சில நேரங்களில் இயல்பாகவே காட்டுக்குள்ளே போகிறவங்க நெருப்பு வச்சுட்டு வந்துடுறது உண்டு. அது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம்லாம் கூட காடு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெருசாக வந்துன்னா மட்டும்தான் காவல்துறையோ வனத்துறையோ அந்த பக்கம் போவாங்க. இல்லைன்னா சாதாரணமாக வரக்கூடிய புகையை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து 2-3 நாட்கள் அந்த இடத்துல புகை வந்ததுன்னா சந்தேகம் வந்துடும், யாரும் அங்கே தங்கியிருக்கான்ட்டு. அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இவங்க நெருப்பு வச்சு போயிட்டாங்கன்னா அது அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாயிரும். வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உதவி செய்யாமல் வீரப்பன் அவ்வளோ நாள் அங்கே சர்வே பண்ணியிருக்க முடியாது. வீரப்பனுக்கு யானை எங்கே இருக்குது, எத்தனை யானை இருக்குது, அந்த யானையினுடைய தந்தை எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய லிமிட் எது, என் லிமிட்டை கடந்து வேறு லிமிட்டுக்குள்ளே போய் சுட்டு கொன்று அல்லது அந்த லிமிட்டுக்கு ஓடிட்டு போய் அங்கே சுட்டு கொன்றுலாம் சொல்லி காசு வாங்கியிருக்காங்க. சோமசேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எம்எம்எல்சியில் இருந்திருக்கார், ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர். அவர் பகிரங்கமாகவே வீரப்பன் குழுவுக்கு ஆதரவு செஞ்சுருக்கார். ஒரு கொலை எப்படி செய்யணும், அந்த கொலையினுடைய எந்த பகுதி இல்லைன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லியிருந்திருக்கார். சந்தனக்கட்டைங்கிறது குறிப்பாக கர்நாடக மாநிலத்தினுடைய ராமாபுரம் ரேஞ்சில் 2 செக் போஸ்ட் வச்சுருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த 3 ரேஞ்சினுடைய அகல நீளம் 100 கிலோமீட்டர் வருது. இந்த 100 கிலோமீட்டருக்குள்ள காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு 100 வழி இருக்குது. அந்த வழியை அவங்க லாரியில் கட்டையை வெளியே எடுத்து போவாங்க.